திண்டுக்கல் அருகே நிதி நிறுவன அதிபரை கொலை செய்து சடலத்தை அட்டைப்பட்டியில் வைத்து வீசப்பட்ட வழக்கில் 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் பழனி பைபாஸ் சாலையில் உள்ள ராமையன்பட்டி தரைப்பாலத்தின் அருகே கயிற்றால் கட்டப்பட்ட அட்டைப்பட்டியை கைப்பற்றி போலீசார் சோதனையிட்டனர். அதில் கால்கள் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் இரத்த காயங்களுடன் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொலை செய்யப்பட்ட நபர் ஆர்த்தி தியேட்டர் சாலையில் உள்ள வஉசி நகர் பகுதியை சேர்ந்த குபேந்திரன் என்பதும் அவர் அப்பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் NS நகர் முனியப்பன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்த கண்ணன், வி குறும்பட்டியை சேர்ந்த கண்ணன் மனைவி சாரதி, திருப்பூர் அவினாசி மடத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்த சுரேந்தர் மனைவி பிரியா ஆகிய 3 பேரும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் குபேந்திரனை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் சடலத்தை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட மினி சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர்.